ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.2 9ஆம் கணம். என்ன கொடுத்துருக்காங்க? ஓர் உள்ளீடற்ற தாமிர கோளத்தின் வெளிப்புற மற்றும் உள்புற புறப்பரப்புகள் முறையே. ஒரு உள்ளீடற்ற தாமிர கோளம், இது ஒரு உள்ளீடற்ற தாமிர கோளம்னு வச்சுக்கிறோம். உள்புற வெளிப்புற புறப்பரப்புகள் தனித்தனியாக கொடுத்துட்றாங்க. வெளிப்புற புறப்பரப்பு உள்புற புறப்பரப்பு தனியாக கொடுத்துறாங்க. அப்போ நம்ம எழுதுவோம். அப்போ புறப்பரப்புகள் அப்படின்னா தாமிர உள்ளீடற்ற தாமிர கோளத்தின் வெளிப்புற பரப்பு சீக்வல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 576 பை அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளிப்புறம் கேபிட்டல் ஆர், ரேடியஸ் வந்து வெளியே இருக்கிறதுக்கு கேபிட்டல் ஆர் இருக்கும், உள்ள இருக்கிறதுக்கு ஸ்மால் ஆர் இருக்கும். ஓகே, அப்ப 4 பை ஆர் ஸ்கொயர்டு சீக்வல் டு 576 பை. வெளிப்புற பரப்பு மட்டும் எழுதி பைக்கு பை கேன்சல். ஆர் ஸ்கொயர்டு சீக்வல் டு 576/4 கேன்சல் பண்ணு. ஆர் ஸ்கொயர்டு சீக்வல் டு 144னா ஆர் சீக்வல் டு 12 சென்டிமீட்டர். இது சதுர சென்டிமீட்டர். அதே போல உட்புற புறப்பரப்பு 324 பை. அதுக்கும் அதே ஃபார்முலா, பட் ரேடியஸ் ஸ்மால் ஆர். பை அடிச்சிரு, 4 கீழே கொண்டு வா. 81. ஆர் ஸ்கொயர் சீக்வல் டு 81னா ஸ்மால் ஆர் சீக்வல் டு 9 சென்டிமீட்டர். ஸோ கேபிட்டல் ஆர் கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கேட்குறாங்க? இந்த கோளத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவு கேட்குறாங்க. உள்ளீடற்ற கோளத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவு. சீக்வல் டு கோளம், உள்ளீடற்ற கோளம் ஃபார்முலா என்ன? 4/3 பை ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப். ஓகே, 4/3 பைக்கு பதில் 22/7, ஆர் கியூபுக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 12, ஸ்மால் ஆர் 9. பன்னெண்டை 3 தடவை பெருக்கையில் முதல்ல 12 144, அப்புறம் ஒரு 12. 1728. 9 99 81, அப்புறம் ஒரு 9, 729. 1728ல் 729 கழி. ஒரு 1 கூட இருந்துச்சுன்னா 1000 வரும், அதில் 1 குறையா இருக்கு, 991. கேன்சல் பண்ணிட்டு பெருக்கி 7ஆல் வகுக்கப்படும். 22 4 பிறகுனா 88. இவ்வளோ வருது. இதை 7ஆல் வகுக்கணும். 4 28, 4 7 60, 8 56, 4 44, 7 49,000, 6 42, ஒரு புள்ளி, 7 14, 6 60, 8 56, திரும்ப களி 4 40, 5 35. 3 டிஜிட் இப்போ கண்டுபிடிச்சிட்டு 2 டிஜிட்டாக மாற்றிடுவோம். ஓகே, அப்ராக்சிமேட்டாக
4186.29 கன சென்டிமீட்டர் கன அளவு. அந்த உள்ளீடற்ற கோலம் செய்ய தேவையான அந்த தாமிரத்தின் கன அளவு இவ்வளவுன்னு சொல்லி போட்டுருவோம். ஓகே, இப்படி போயிட்டே இருக்கு. இதான் ஆன்சர்.